ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்தனே நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம். வாங்க. சிந்து நினச்ச மாதிரியே பண்ணிடுவாங்க. அதாவது மீடியாவில் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் போய் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு, மரிட்டா ஸ்னேகா இங்கே பாரு, இனி இந்த சிந்து யாருன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் என்னுடைய வலிக்கே நீ வரக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்றாங்க. தேவையில்லாமல் மறுபடியும் என்னுடைய வலிக்கு நீ வந்து அதுக்கப்புறமா நீ வேற ஒரு சிந்துவை பார்க்க வேண்டியதாக இருக்குன்றாங்க. என் பக்கமும் என் புருஷன் பக்கமும் நீ வந்தேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்றாங்க. நான் வேற மாதிரியான விஷயத்த செய்ய வேண்டியதா இருக்கும். ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து ஒழுங்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோன்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சிந்து, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல, என்னையே மறுபடியும் இப்படி பேச வச்சுட்டல, கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டின்றாங்க. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்றாங்க. என்ன பண்ணிடுவ சொல்லு ஸ்னேகா, இப்பயே உன்னால ஒண்ணும் பண்ண முடியல, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மா தேவையில்லாம இங்க மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதையும் பார்க்கலாண்டி, இந்த ஸ்னேகா யாருன்னு தான் பாப்ப நீ சீக்கிரமான்றாங்க. மோதாத இடத்துல நீ மோதிட்ட, அதனால நான் உன்னையும் சரி சிவாவும் அந்த அன்னப்பனையும் 3 பேரையும் விட மாட்டேன். இதெல்லாம் எவனா வேற கூட்டு சேர்த்திருக்கல ஷாம், நீ என்னை ரொம்ப சோதிச்சுட்ட, விட மாட்டேன்றாங்க. ஸ்னேகா, நீ எனக்கு தேவையில்லாம பகைச்சுக்கிட்டான்றாங்க. என்னை எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திருப்ப, என்னை காதலிச்சு ஏமாத்தினது இல்லாம என்னை நீ அணுவணுவா சாகடிச்சு கொடுமைப்படுத்திருக்கீங்க உன் அப்பனும் நீயும். அதனால கண்டிப்பா உன்னை அழிக்கிறதுக்கான இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் பண்ண தயாரா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகா. அதோட இந்த பிரம்மு முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.